பிஜேபியும் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தேவைப்பட்ட ஒரு விஷயம். பீகார் தேர்தல் வந்து நெருங்குது. பஹல்காம் தாக்குதல் நடந்த இடத்துல போயிருந்தாருன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே இருந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, சென்சேஷனல் நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன பேசணுங்கிறத அங்கே பேசினா எல்லாருக்கும் போய் சேரும்ல. என்ன கேட்குறேன், 26 மக்களை படுகொலை செய்கிற இடத்துக்கு ஒரு அத்தனை இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்கு, உங்ககிட்ட ரா இருக்கு, ஐபி இருக்கு, எல்லாமே இருக்கு. 26 பேர் துப்பாக்கியோட நீங்க எப்படி முதல்ல உள்ள வந்தாங்க? நமக்கு தமிழ்நாட்டில் இதோட வீரியமோ தாக்குதலும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் காஷ்மீரில் இருக்கிறவங்களோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னைக்கு என்ன நடக்கும்ன்றதே தெரியாமல் அவங்க வந்து ஒரு பதைப்பதைப்போடவே தான் இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க சொல்கிற தாக்குதலுங்கிறது பாகிஸ்தான் மேலே கிடையாது. எதுக்கு வந்து எல்லைன்னு ஒன்று வச்சிருக்கோம், எதுக்கு எல்லை பாதுகாப்புன்னு ஒன்று வச்சிருக்கோம். எல்லை பாதுகாப்புங்கிறது என்னது? என்னை வந்து நம்ம மக்கள் உள்ள வந்து சந்தோஷமா வாழறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே எல்லை பாதுகாப்பு. நாளைக்கு அங்கே நடக்குது, இன்னைக்கு இந்த கரையோரம் வந்து இங்கே நடந்தா இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு போராக வளருது அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதனால என்ன இந்த போராக வளருது, என்ன மாதிரியான தாக்கத்தை இந்தியாவுக்குள்ள இது போரா வளர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்க வேணா இதை பதிவாக கூட வச்சு, இது போரா வளராது. காரணம் ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இளமாறன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். காஷ்மீரில் அந்த பகல்காமில் தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கு எதிர்வினையாக அதற்கு பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறத பிரதமரும் பலமுறை அறிவிச்சுதான், மத்திய அரசும் தொடர்ந்து அதை குறித்து பேசினதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு இரவு நைட்டே நான் பார்க்கும்போது அதற்கான பதிலடியாக பாகிஸ்தானுடைய சில பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடிய சில முகாம்களை நோக்கி தாக்குதல் நடத்துகிற மாதிரிலாம் செய்திகள் பார்க்குறோம். பாகிஸ்தான் தரப்பில் இது வந்து முகாம்களில் பொதுமக்களை தான் வீழ்த்தியிருக்கிறாங்க, நீங்கள் எந்த ஊடகமும் வந்து பாருங்கள் அப்படிலாம் சொல்கிறத பார்க்க முடியுது. இந்த போருக்கான தொடக்கமாக இதை எப்படி பார்க்கறது, இந்த தாக்குதல் பதிலடியாக எப்படி பார்க்குறது? முதல் விஷயம், பாகிஸ்தானை நம்ம தாக்கிட்டோம், பாகிஸ்தான் பண்ணுற தீவிரவாத விஷயங்களுக்கு நம்ம எப்பவுமே எதிரானவர்கள் தான். ஒரு அப்பாவி பொதுமக்களை கொன்றதுக்கு வந்து நம்ம எப்பவுமே ஆதரவு தெரிவிக்க போகிறதில்ல. ஆனால் போருங்கிறது நேரடியாக வந்து தீவிரவாதிகளுக்கும் இராணுவத்துக்கும் சண்டைனும் போது பிரச்சனை கிடையாது. நீ என்னை கொன்ன நான் பதிலுக்கு உன்னை கொள்றது தான், அதுதான் கடமை. அதுக்கு தான் நம்ம ராணுவ வீரர்கள்லேருந்து ராணுவ டாங்கிலேருந்து ஏர்ஃபோர்ஸ்லேருந்து எல்லாமே அதுக்கு தான் இருக்குது. அங்கே போய் தாக்குதல் நடத்தலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம அதுக்கு 100% வந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், அங்கே இருக்கிறோம். ஆனால் நம்ம இது அரசியல் கலந்த ஒரு விஷயமா இதை நீங்கள் எடுத்துக்கும் போது இதில் பாதிக்கப்பட்டது வந்து அப்பாவி பொதுமக்கள் தான். நமக்கு தமிழ்நாட்டில் இதோட வீரியமோ தாக்குதலும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் காஷ்மீரில் இருக்கிறவங்களோட நிலைமை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்னைக்கு என்ன நடக்கும்ன்றதே தெரியாமல் அவங்க வந்து ஒரு பதைப்பதைப்போடவே தான் இருப்பாங்க. இன்னைக்கு இவங்க சொல்கிற தாக்குதலுங்கிறது பாகிஸ்தான் மேலே கிடையாது, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேலே. அது குறிப்பாக வந்து அங்கே தங்கி இருக்கிற தீவிரவாதிகள் முகாம்கள் மேலே வந்து தாக்குதல் நடத்தினு வந்து இந்தியா சொல்லியிருக்கு. இது மோடியும் பிஜேபியும் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தேவைப்பட்ட ஒரு விஷயம். பீகார் தேர்தல் வந்து நெருங்குது. இதை பார்க்கணுமா? தேவை அதுதானே இருக்கு. நம்ம எப்பெல்லாம் எலெக்ஷன் வருதோ அப்பெல்லாம் வந்து தாக்குதல் நடந்துனே இருக்கு. போன எலெக்ஷனுக்கு இவங்க வரும்போது புல்வாமா தாக்குதல் நடக்குது. தேவை இருக்குல்ல, நம்ம அதையும் யோசிக்கணும்ல. இந்த விஷயத்துல வந்து 26 அப்பாவி மக்களை படுகொலை செய்யறாங்க, அதனோட தொடர்ச்சியா வரும். இதுல நம்ம அரசியல் நான் என்ன கேட்கிறேன், 26 மக்களை படுகொலை செய்யற இடத்துக்கு ஒரு அத்தனை இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்கு, உங்ககிட்ட ரா இருக்கு, ஐபி இருக்கு, எல்லாமே இருக்கு. 26 பேர் துப்பாக்கியோட நீங்க எப்படி முதல்ல உள்ள வந்தாங்க? அதை யாரும் கேள்வி கேட்கறதே கிடையாது. 26 பேர் எப்படிங்க பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படிங்க துப்பாக்கியோட வர முடியும்? உங்களோட பார்டர் எல்லாமே க்ளோஸ்டு, கரெக்டுங்களா? மொத்த இந்தியாவில் இருக்கிற காஷ்மீர் பார்டர் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சிருக்கீங்க. டூரிஸ்ட் பிளேஸாக ஒரு அறிவிச்ச இடத்துல எப்படி உங்களால் தீவிரவாதிகள் எப்படி வந்தாங்க? உண்டு அவங்க இந்தியாவில் இருந்த தீவிரவாதிகளா? நீங்க சொல்றது பாகிஸ்தான்ல இருந்து உள்ள வந்த தீவிரவாதிகள்ன்றாங்க இல்ல. அப்போ இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? இது யாரோட தோல்வி? இங்க இருந்து ராணுவ வீரர்கள் வந்து பெரிய ஜிடிபி வந்து ஒதுக்குறது வந்து ராணுவத்துக்கு தான். உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் ஒதுக்குது, இந்தியாவும் ஒதுக்குது. அப்படின்னும் போது அவங்க உள்ள எப்படி வந்தாங்க? அது கேட்கணும்ல நீங்க. சரி, தான் இப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் என்ன நடந்திருக்குது? முதல்ல பயிற்சிகள் எல்லா மாநிலங்களும் அவங்க பயிற்சிகளை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த தாக்குதலை எப்படி புரிஞ்சு? தாக்குதல் செந்தூர்னு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் செந்தூர். அது வந்து பொட்டு அழிஞ்சவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு பதில் தாக்குதல் கொடுக்குறோம். பிரீஃப் டீட்டெயில் வந்து அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸில் வந்து நாங்கள் பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தலை, தீவிரவாதிகள் முகாம்கள் மேலே தான் வந்து நாங்கள் தாக்குதல் நடத்தணும்னு வந்து இது கொடுத்துருக்காங்க. எந்த சிவிலியன்ஸும் வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகணும். பாகிஸ்தான் சைட்லேருந்து அவங்க ஒரு தரப்பு வைப்பாங்க,
ஏன்னா நேரடியாக வந்து தீவிரவாதிகளுக்கு இருக்கிற இடத்துல போய் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு தெரிஞ்ச இந்திய அரசுக்கு தீவிரவாதிகள் உள்ள வர்றது எப்படி தெரியாமல் போச்சுங்கிறது நமக்கு கேள்விக்குறியா தானே. செத்தது அப்பாவி பொதுமக்களுங்க. இந்த போருங்கிற விஷயம் வந்து நேரடியாக வந்து மோடியவோ அமித்ஷாவையோ இல்லை யாரையுமே வந்து பாதிக்காதுங்க. இருக்கிற அப்பாவி பொதுமக்களை தான் பாதிக்கும். ரொம்ப சமீபத்திய உதாரணம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஈழப்போர் எடுத்துக்கங்களேன். ஏறக்குறைய 30 வருஷம் வந்து தலையில இன்னைக்கு நைட்டு போர் நடக்குதுன்னா தலையில மொத்த பொருளையும் தூக்கி வச்சுட்டு இருக்கிற சட்டி சாமானை தூக்கிட்டு வந்து இடப்பெயர்வு பண்ணும். ஆனா இன்னைக்கு இருக்க சூழ்நிலை இந்தியா போருக்கும் போகாது, பாகிஸ்தான் போருக்கும் வராது. நீங்க சர்வதேச அரசியல் வந்து அதுக்கு அனுமதிக்காது. காரணம் இந்தியா வந்து பெரிய சந்தை. இன்னைக்கு நீங்க காலையில எடுக்கிற பேஸ்ட்ல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் குட் நைட் வரைக்கும் அமெரிக்காக்காரன் தயாரிக்கிற பொருளை தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த சந்தையை வந்து நிலைத்தன்மை இழக்க வந்து அவன் வந்து விரும்ப மாட்டான். நீங்கள் ஆயுதம் தயாரித்து யாருக்கு விற்பீங்க? அரசுக்கு தானே விற்கணும். அரசுக்கு தானே விற்கணும். அரசு எப்படி இயங்குது? முதலாளிகள் நம்பி இயங்குது. முதலாளிகள் சொல்கிறது தான் வந்து அரசு கேட்டாகணும். அதுதான் நிலைமை. அவங்க அட்டாக் பண்ணாங்க, கவுண்டர் அட்டாக் நம்ம பண்ணிட்டோம், ஓகே ரைட், அவ்வளோதான். தீவிரவாதிகள் செத்தாங்கன்னா 100% நல்லது. தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கணும், அது நிச்சயமாக வந்து நல்லது. ஏன்னா தீவிரவாதத்தை தடுத்து இருக்கலாம். அங்க கோட்டை விட்டு செத்தது எல்லாமே அப்பாவி பொதுமக்கள். இல்லை அதான் இப்போ இந்த போர்கள் மூலயமா மக்களுக்கு அதுதான் பாதிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ இது வந்து இந்திய அரசாங்கம் வந்து இது ஒரு போருக்கான தொடரையும் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இது வந்து இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஒரு போராக வளருது அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதனால என்ன இந்த போராக வளருது, என்ன மாதிரியான தாக்கத்தை இது இந்தியாவுக்குள்ள ஏற்படுத்தும்? போரா வளர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்க வேணா இதை பதிவாக கூட வச்சுக்கோங்க. இது போரா வளராது. காரணம், இப்போ வந்து ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானை வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வச்சுன்னு இருக்க பாகிஸ்தான் கிட்ட இருந்து நம்ம இடத்த எடுக்கிறோமா, இல்லை நம்ம கிட்ட இருக்கிற காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் எடுக்குதான்றது தான் போர். இது போர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கிடையாது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரை யார் பிடிக்கிறாங்கிறது தான் வந்து போர். போர்னா நேரடியாக வந்து தலைநகரங்கள் மேலே தாக்குதல் நடக்கும். இங்க வந்து நீங்க குண்டு போடுறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து இஸ்லாமாபாத்ல போட்டிருக்கலாம்ல, இல்ல அவனுங்க வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணா இங்க டெல்லி மேல போட்டிருக்காங்கல்ல. அப்படி போர் வந்து இனிமேல போர் அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 2 ராணுவத்துடன் பாத்தீங்கன்னா இந்தியா வலிமையான ராணுவம். ஆனால் அணு ஆயுதத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சரி சமமாக இருக்காங்க. இவங்களும் 172 வச்சிருக்காங்க, இவங்களும் 172 வச்சிருக்காங்க. இந்தியா வந்து கொஞ்சம் ஜனநாயகத்தோட கொஞ்சம் மனித மாண்போட நடந்துக்கிற ஒரு நாடு. அரசு கிடையாது, அரசு அதிகாரிகளாக இருக்கணும், இந்த மக்களாக இருக்கட்டும். ஏன்னா இங்கேருந்து ஒரு காஷ்மீர் பாகிஸ்தான் மருத்துவத்துக்கு வந்த இவங்களே போகிறதுக்கு வந்து இங்கே குரல் கொடுக்குறாங்க. அவங்க மருத்துவத்துக்கு தானே வந்தாங்க, அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனித மாண்போடு இங்கே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அங்கே அப்படி பார்ப்பாங்களாங்கிறது நமக்கு வந்து தெரியாது. அவங்க வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அவங்க இல்லை பாகிஸ்தானும் வந்து இப்போ எச்சரிக்கை கொடுக்கறத பார்க்க முடியுது. நாங்கள் இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம், இந்த விஷயத்துக்கு எங்களிடமும் வலிமையான ஆயுதங்கள் இருக்குது, நாங்களும் இதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்களே. பாகிஸ்தான் என்ன செய்வாங்க? பாகிஸ்தான் திருப்பி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேலே குண்டு போடுவாங்க, இந்தியா வச்சிருக்க காஷ்மீர் மேலே குண்டு போடுவாங்க. இதுதான் பண்ண முடியும். இது அந்த 2 இடத்துல மட்டும் தான் இது சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வரலாறு ஃபுல்லாக எடுத்து பாருங்க, அதுதான் நடந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்தியா ஒரு வேளை பாகிஸ்தான் மேலே போனாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பிரச்சனை வந்து சீனா கிட்ட நேரடியாக வந்து போக முடியாது. இன்னைக்கு சீனா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, தீவிரவாதத்துக்கு எதிரானவர்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொன்னாலுமே கூட சீனா வந்து இந்தியாவுக்கு வந்து ஆதரவாக இருக்காது. சீனா உள்ள வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீனா பக்கம் தான் வந்து நிற்பாங்க. ரஷ்யாவும் சீனா ஒன்று சேர்ந்தாங்கன்னா இந்தியா வந்து அமெரிக்காவை வந்து நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்தியாவுக்கு பிரச்சனை பாருங்க, இந்த சைடு சீனா, இந்த சைடு பாகிஸ்தான், இங்கே பங்களாதேஷ், கீழே வந்து ஏறக்குறைய சீனா ஸ்ரீலங்கா தான். அது இப்போ ஸ்ரீலங்கா முகாமில் வந்து ஏறக்குறைய வந்து சீனா வந்து நிற்க வச்சிட்டோம். அப்போ நேரடி தாக்குதல் வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இங்கே நடக்கும். அதனால தான் தமிழ்நாட்டில் 4 இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 4 இடமும் பார்த்தீங்கன்னா ராணுவ தளம் தான். எங்கெல்லாம் ராணுவ பேஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. போர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப குறைவு. இந்த இப்போ சிரியா ரஷ்யா போர் மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இன்னைக்கு வந்து நான் குண்டு போட்டேன், நாளைக்கு நீ குண்டு போட்டுக்கங்கிற மாதிரி மாறி மாறி நடக்குமே தவிர தமிழ்நாட்டில் இதுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முழுக்க எச்சரிக்கை. கரையோரங்கள் எல்லாத்துக்குமே எச்சரிக்கை தானேங்க. ஏன்னா மிலிட்ரியோட பேஸ் அப்படி தானே இருக்கும். கரையை பலப்படுத்துறது தான். ஏன்னா நம்மள என்ட்ரி பாயிண்ட்ன்றது வந்து கரை தான். அப்போ கரையை பலப்படுத்துகிற எல்லா இடத்துலையுமே வந்து சிக்கல் இருக்கும் தான். நமக்கு ஏன்னா இங்கே கல்பாக்கம் இருக்குது. கல்பாக்கம் நேரடியாக வந்து கடல் ஒட்டி தான் இருக்குது. கூடங்குளம் இருக்குது. கூடங்குளம் கரையை ஒட்டி தான் இருக்குது. அவங்க நேரடியாக நிலத்தில் வந்து தாக்குதல் நடத்தும் தேவை கிடையாது. ஸ்ரீலங்காலேருந்து நேரடியாக வந்து கூடங்குளத்துலேயும் கல்பாக்கத்துலையும் அடித்தா என்ன பண்ணுவாங்க? பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு தானே. அதான் அணு உலை பாதிப்பு என்னவா இருக்குங்க. அப்போ பாதிக்கப்பட போகிறது மக்கள் தான். அதனால் போருங்கிறது எந்த காலத்துலேயும் தீர்வே கிடையாது. போருங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கும். இப்போது உலக நாடுகள் அமெரிக்காவாக இருக்கட்டும், வல்லரசு நாடுகளாக இருக்கும், வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், இப்போ அவர்களுடைய பார்வை இந்த இந்தியா, இந்த பாகிஸ்தான், இந்த பதற்றமான சூழ்நிலை குறித்து என்ன பார்வை இருக்கு? அவங்களுக்கு வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு போயிட்டு அதானி போயிட்டு ட்ரம்ப்போட ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் வந்து சந்திக்கிறார். முந்தானத்து போயிருக்காரு. அதானியோட ஷேர் வந்து 10% வந்து மேலே ஏறுது.
அப்போ அதானி வந்து பிஸ்னஸ் லாஸ் பண்ண நினைப்பாருங்களா? இல்லை அம்பானி பிஸ்னஸ் லாஸ் பண்ண நினைப்பாருங்களா? அதானி வாயிலேருந்து அம்பானி வாயிலேருந்து இல்லை போர் நடத்துங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற வார்த்தை வராது. அவங்களுக்கு வியாபாரம் நடக்கணும். வியாபாரம் நடந்தால் தான் வந்து அரசு நடக்கும். நிலைத்தன்மை அதுதானே பொருளாதாரம். இப்போ எல்லா நாட்டோட பார்டரும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா காரணம் நான் இமிகிரன்ஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டுங்களா? டாக்ஸ் எவேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாட்டில் இருக்க இந்த பொருள் வந்து உள்ளே வந்துச்சுன்னா டாக்ஸ் எவேஷன் நடக்கும். அப்போ டாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து பார்டரை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். உள்ளே வரும்போது உள்ளூர் டியூட்டி வந்து நான் இம்போர்ட் டியூட்டி வந்து போட முடியும். அதுக்கு தானே வந்து பார்டரை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எந்த காரணமும் கிடையாது பார்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து காரணம். போர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு வந்து 100% கிடையாது. இவங்க வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேலே போடுவாங்க. அவங்க ஆக்கிரமிப்பு இந்தியா வச்சுருக்க காஷ்மீர் மேலே வந்து கொண்டு போடுவாங்க. இந்த எல்லைக்குள்ளே மட்டும்தான் வந்து போர் நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போதே ஒன்று சொன்னீங்க, இந்த எலெக்ஷன் வருது, எலெக்ஷனை ஒட்டி இது நடக்கும். இது பலருடைய குற்றச்சாட்டுகாகவும் இருக்கிறதா பார்க்க முடியுது. பகல்காம் தாக்குதல் நடக்குது, பிரதமர் அவர்கள் வந்து காஷ்மீருக்கு போகாமல் நேரடியாக பீகாருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாதுங்கிறதே பல விமர்சனங்கள். இன்னைய வரையும் அந்த பகுதி இன்னும் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கும் அந்த மக்களே நேரடியாக பிரதமர் போகல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களாக ஒரு பக்கம் இருக்குது. எப்போவுமே காஷ்மீர் அப்படிங்கிறது அது இந்தியாவுடைய மூலையில் இருந்தாலும் அரசியலில் எப்போவுமே சென்ட்ராகவே இருக்கிறதா பார்க்குறோம். இந்த இந்த அரசியலில் என்ன காரணமாக இருக்கும்? இது மூலிமா என்ன அரசியல் ப்ளஸ் இருக்குது? இல்லை இப்போது இந்தியாவோட அரசியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அரசியல் கூட வச்சுப்போமே. காங்கிரஸுங்கிறது மூவ்மெண்ட்டாக இருந்த பிறகு தான் அரசியல் கட்சி ஆகுது. காங்கிரஸ் வந்து நேரடியாக வந்து அரசியல் கட்சி கிடையாது. காங்கிரஸுங்கிறது மூவ்மெண்ட். இன்றைக்கி யாரெல்லாம் வந்து மாற்றுக் கட்சியில் இருக்காங்களோ எல்லாமே காங்கிரஸ்லேருந்து வந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பிஜேபிங்கிற கட்சி வருது இல்லைங்களா? அவங்களோட கான்செப்ட் என்னது? அகண்ட பாரதம் தான் அவங்களோட கான்செப்ட். ராணுவத்தை இந்து மயமாக்கு, இந்துவை ராணுவமயமாக்கு, இதுதான் அவங்களோட கான்செப்ட். அப்போ அவங்களோட கோர் சப்ஜெக்ட் எது தேவைன்னா, ஒன்று பாகிஸ்தான் தேவை, இன்னொன்று பசுமாடு தேவை. 2 வச்சுருந்தா அவங்களால வந்து அரசியல் பண்ண முடியும். இதை மீறி அவங்களால வந்து அரசியல் எதுவுமே கிடையாது. பாகிஸ்தான் ஒரு வேளை வந்து திடீர்னு வந்து புனிதராயிட்டு நாங்கள் இனிமேல் சண்டைக்கே போக மாட்டோம், நாங்கள் வந்து வெள்ளை கொடி காமிச்சிட்டாங்கன்னா பிஜேபின்ற கட்சி இங்கே எல்லாம் போயிடும். 2வது பிரைம் மினிஸ்டருக்கு நல்லா தெரியும் எங்கே போனால் பிரைம் ஃபோக்கஸ் நம்ம மேலே கிடைக்கும்னு சொல்லிட்டு. பகல்காம் தாக்குதல் நடந்த இடத்துல போயிருந்தாருன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் பீகாரில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் அங்கே இருந்தது. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, சென்சேஷனல் நியூஸ் போயிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன பேசணுங்கிறத அங்கே பேசினா எல்லாருக்கும் போய் சேரும்ல. அவர் வந்து பிரஸ் மீட் பண்ண மாட்டார். அவர் யாரும் போயிட்டு செய்தியாளர்களை வந்து சந்திக்கவே மாட்டார். இது வரைக்கும் சந்திக்காத ஒரே பிரதமர் அவர் தான். ஏறக்குறைய 15 வருஷம் கிட்ட வரப்போகுதுங்க அவருக்கு. ஆனால் பிரஸ் மீட் வந்து பண்ண மாட்டார். பண்ணால் அவங்களோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது இவ்வளோ பெரிய இதில் துப்பாக்கியோட ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. உலகத்துடைய ஃபெயிலியர் இப்படிலாம் சொல்கிறாங்க. இந்தியா போன்ற ஒரு பெருநிலம் கொண்ட ஒரு பகுதிகளில் நம்ம வந்து இது ஏதோ ஒரு கவனக்குறைவு இந்த மாதிரி நம்ம புரிஞ்சிக்க முடியாதா? இதை வந்து ஏன் ஒரு உளவுத்துறை ஃபெயிலியர் இந்த பார்வையில் தான் பார்க்கணுமா? இல்லை, நீங்கள் இப்போ ஆயுதங்கள் தயாரிக்கிற இடம் இருக்குல்ல, ஆயுதங்களை வந்து நீங்கள் வச்சுருக்க AK-47 வந்து இந்த ரூம்குள்ளே வந்து நீங்கள் தயாரிக்க முடியாது. ஒரு பட்டறைன்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இல்லை அவங்க வச்சுட்டு உயர் ரக துப்பாக்கி தான். அந்த துப்பாக்கி எங்கேருந்து வரது முதற்கொண்டு ஐபிக்கு தெரியும். ஒரு துப்பாக்கி தயாராகிறதுலேருந்து அது எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எந்த கப்பல் வழியாக வருது, எந்த நிலத்துக்கு வருது, யார்கிட்ட கை மாறுது, இது முதற்கொண்டு உளவு அமைப்புக்கு தெரியாமே இருக்காது. ஏன்னா உளவு அமைப்புக்கு தகவல்கள் வந்துட்டே இருக்கும். அவன் வந்து கத்தியால கொண்டு வெட்டலை, கட்டையால வந்து சாகடிக்கல, அவன் சுட்டது எதில்? துப்பாக்கியில். ஒருத்தங்க துப்பாக்கியோட உள்ளே வராங்க, இல்லை ஒரு துப்பாக்கி இங்கே கிடைக்குதுன்னும் போது சாதாரண தமிழ்நாட்டில் யாருக்கா துப்பாக்கி கிடைக்குங்களா? ஒரு பிஸ்டல் வேணால் உங்களுக்கு கிடைக்க, நாட்டு துப்பாக்கி ஏதோ போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. AK-47 வாங்க சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் யாரையாவது? கிடையாது. அப்போது ஒரு துப்பாக்கி வந்து மாறுது, துப்பாக்கி கிடைக்குது, உள்ளே வருது, தாக்குதல் நடத்த போகிறன்ற விஷயம்லாம் வந்து ஐபிக்கு எப்படி தெரியாமல் போச்சுங்கிறது தெரியல. ஒன்று அது தோல்வின்னு ஒத்துக்கணும். ஐபியும் ராவும் அது வந்து தோல்வின்னு ஒத்துக்கணும். இவ்வளோ பெரிய நிலத்தை நீங்கள் கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் வந்து எப்படி கவனக்குறைவாக இருக்கணும்? இவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்கீடு செய்து இந்த 140 கோடி மக்களோட பணத்தை போட்டு ஆயுதங்கள் கொடுத்து சம்பளம் கொடுத்து இராணுவத்துக்கு நம்ம அதுக்கு தானே வந்து அனுப்புகிறாங்க. இதில் வந்து நீங்கள் சாதாரண மற்றவங்களை என்ன கேட்கலாம், அப்படின்னா நீங்கள் வந்து சம்பளத்துக்கு வந்து அவங்களோட தியாகத்தை மதிக்க மாட்டீங்களான்னு. இதில் தியாகம் இது எல்லாத்தையும் தாண்டி நடைமுறை பாருங்கள். எதுக்கு வந்து எல்லைன்னு ஒன்று வச்சுருக்கோம், எதுக்கு எல்லை பாதுகாப்புன்னு ஒன்று வச்சுருக்கோம்? எல்லை பாதுகாப்புங்கிறது என்னது? என்னை வந்து நம்ம மக்கள் உள்ள வந்து சந்தோஷமாக வாழறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே எல்லை பாதுகாப்பு. நாளைக்கு அங்கே நடக்குது, இன்னைக்கு இந்த கரையோரம் வந்து இங்கே நடந்தா, அதாவது சென்சேஷனல் இடம், அது சென்சேஷனல் இடத்துலேயே வந்து உங்களால் வந்து ஊடுருவ முடியுது அப்படின்னும் போது இந்த மற்ற எல்லையோரங்களை நினச்சி பாருங்கள். நீங்கள் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்குல்ல. ஒரு இந்த தாக்குதல் நடக்குது, இதற்கான தீர்வு தான் என்ன? இந்த பிரச்சனை ரொம்ப ரொம்ப நீண்ட காலமாக பாகிஸ்தான், இந்தியா, காஷ்மீர், அந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஆசாத் காஷ்மீர், இந்த விஷயத்துக்குள்ளே நடக்குது. இது போர் இல்லாமல் இந்த விஷயத்தை தீர்வு காணணும்னா என்ன தீர்வாக இருக்கு? நம்ம இங்கே வந்து எப்படி காஷ்மீர் வச்சு அரசியல் பண்ணுறோமோ பாகிஸ்தானும் காஷ்மீர் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. இதில் தீர்வு காண வேண்டியது அரசுகள் தான். இது பேச்சுவார்த்தை மூலயமா தான் அதுக்கு வந்து தீர்வு நடக்குமே தவிர
நீ குண்டு போடு, நான் குண்டு போடுறேன், நீ சுடு, நான் சுடுங்கிறனால வந்து தீர்வே வந்து இது கிடைக்காது. 2 அரசுகளும் வந்து பேசணும். உனக்கு என்ன தேவை? அந்த இடம் தேவையா? இல்ல அந்த இடத்தால என்ன வருது? ஒண்ணு நீ விட்டு கொடு, இல்ல நான் விட்டு கொடுக்குறேன். இல்ல ஒரு சமாதான வாழ்வு. இப்ப அங்க பாதிக்கப்படுறது யாருங்க? நம்ம அங்க கிடையாதுல்ல. அங்க இருக்க பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு வாழ்வு வேணும்ல. அரசு இவங்களோட அதிகாரத்தன்மத்தோட வந்து ராணுவத்தை எடுத்துன்னு போய் நிறுத்திட்டு நீ வந்து இதுமேல் ஏன் இடத்துல உண்மையெல்லாம் அவன் காஷ்மீர்காரன் என்ன சொல்றான், உங்க 2 பேர் தான் கிடையாது, எங்களை தனியா விட்டுருங்கன்றானு. இல்ல அது அங்க உள்ள மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கு? என்ன வாதங்கள் வைக்கப்படுது அப்படின்னா, 370 நீக்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு அமைதியான நிலை கொண்டு வந்திருக்கோம். 370க்கு முன்பு எவ்வளோ தாக்குதல் நடந்துச்சு, 370 நீக்கினதுக்கு அப்புறம் எவ்வளோ தாக்குதல் நடந்துச்சு, ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. இப்போ அந்த மக்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குது? காஷ்மீர் மக்களுடைய இது அவங்க பாகிஸ்தான் பக்கம் போகணுங்கிறாங்களா, இல்லை இந்தியா பக்கம் இருக்கணுங்கிறாங்களா, இல்லை தனியாக இருக்கணுங்கிறாங்களா, அல்லது இந்த 370 அவங்க ஏற்கிறாங்களா? அந்த மக்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு? இந்தியா வந்து தன்னோட அதிகார இதில் வந்து நான் உனக்கு பிடிச்சி வச்சுக்கிறேன், உனக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாங்க. சரிங்களா? நமக்கும் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அவங்க வந்து இந்திய மக்களோட அவங்களுக்கு நல்ல இது இருக்குங்க, தொடர்பு இருக்குது, நல்ல பாண்டிங் இருக்குது. ஆனால் அவங்க வந்து நான் வந்து இப்போ நான் காஷ்மீரின்னு தானே சொல்கிறாங்க, நான் இந்தியன்னு சொல்லலையே, நான் காஷ்மீரின்றாங்களா அவங்க. அப்போ அவங்களோட இதுவும் நீங்கள் மதிக்கணும்ல. இந்தியா ஒரு வேளை வந்து நல்ல அரசு, ஒரு நாம மனித நீதியோட இருக்க அரசு அப்படின்னா வந்து இந்தியா என்ன பண்ணுன்னா, உனக்கு நான் பாதுகாப்பு கொடுக்குறேன், நீ இருந்துக்க. நான் உன்னை இந்தியன்லாம் சொல்லலை, ஏன்னா கான்ஸ்டியூஷன்லேயே அது கிடையாது. இப்போ 320 எடுத்த பிறகு தான் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த சட்டமும் இந்தியாவில் பொருந்தும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து காஷ்மீரில் நீங்கள் இடம் வாங்க முடியாது. எக்ஸப்ட் சட்டங்களே சட்டங்களே அப்படி நாகாலாந்து காஷ்மீரை தவிர்த்து வந்து ஈஸ்ட் இந்தியாவை தவிர எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அப்படிதான் இருக்குமே சட்டங்களே. அப்போ என்னை விட்டுருங்கிறவனை வந்து நீ வந்து இருக பிடிச்சி வச்சுன்னு இல்லை நீ ஏன் கூட தான் இருக்குங்கிறது வந்து இது கிடையாது. நாடுங்கிறது மக்கள் தானே, மக்கள் நினைக்கிறாங்களோ அதுதான் நீங்கள் வந்து இது பண்ணணும். இன்னொன்று மக்கள் வந்து தோண்டு போயிட்டாங்க. தொடர்ச்சியாக வந்து நெருக்கடி, தொடர்ச்சியாக வந்து நம்ம இன்னைக்கு இங்கே சுதந்திரமாக உலாவுற மாதிரி அங்கே அவங்களால உலாவ முடியலையா? இல்லை 370 நீக்கினதுக்கு அப்புறம் காஷ்மீருக்குள்ளே வந்து இவ்வளோ வருவாய்கள் வந்திருக்குது, இவ்வளோ டூரிஸ்ட் பிளேஸ் வளர்ந்துருக்குது, இவ்வளோ மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, இப்போ நிலம் வாங்க முடியுது, இப்படியெல்லாம் பல காரணங்கள் சொல்கிறாங்களே. உண்மையாகவே 370க்கு அப்புறம் ஒரு அமைதி நிலை காஷ்மீரில் வந்திருக்குதா? எல்லையை பலப்படுத்திட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸு ஒரு ராணுவம் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அப்போ வந்து எல்லை கிட்ட போகலை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து எல்லையை வலுப்படுத்தி பேச்சுவார்த்தை மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு தீர்வு மூலியமாவோ எல்லையை வலுப்படுத்தி அங்கே பலப்படுத்தி இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விட்டுறேன்ற அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வீட்டுக்கு வீடு சந்தேகப்பட்டுட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வீடு வந்து எல்லாருமே தீவிரவாதிகள்ன்ற மாதிரியே வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே ரெஃபர்மேஷன் நடந்திருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. அங்கே ரெஃபர்மேஷன் நடந்திருக்கு. இப்போ இந்த மக்கள்லாம் உள்ள நுழையிறதுனால மைக்ரேஷன் நடக்கிறதுனால அவங்களுக்கான மாற்றங்களும் வந்து நிகழ்ந்துட்டு இருக்கு. எப்படி இங்கேருந்து அங்கே போகிறாங்களோ அவங்க அங்கேருந்து இங்கே வரணும். அதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து நீங்கள் பண்ணணும். நம்ம இங்கேருந்து அங்கே போகிறோம் இல்லைங்களா, அவங்களும் இங்கே உலாவணும்ல. அவங்களும் டெல்லிக்கு வரணும், அவங்களும் பாம்பேக்கு வரணும், அவங்களும் தமிழ்நாட்டுக்கு வரணும். டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அவங்க கன்னியாகுமரியை பார்க்கணுங்கிற மாதிரி. அந்த மக்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்கு? இந்தியாவோட இருக்கணும்னு இருக்கா, இல்லை பாகிஸ்தானோட இருக்கணும்னு? அவங்களுக்கு நிம்மதியாக வாழணும்னு இருக்குங்க. அவங்களுக்கு நீங்களும் வேணாம் நாங்களாம் வேணாம், எங்களை நிம்மதியாக விடுங்க போதும், நம்ம ஒரு அரசு அமைச்சிக்க முடியும். இல்லை நீங்கள் 2 பேருமே வந்து பார்த்துக்கங்க, நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறோம், அதுதான். பாகிஸ்தானுக்கு வந்து அங்கே அரசியல் பண்ணோம், அதனால் காஷ்மீர் தேவை. இந்தியாவுக்கு இங்கே அரசியல் பண்ணோம், அதனால் பாகிஸ்தான் தேவை. இதுதான் அந்த ஒரு மக்களோட வாழ்நிலையை வந்து ஏறக்குறைய வந்து 70 வருடங்களாக வந்து இவங்க 2 பேருமே தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. காஷ்மீர் நிலப்பரப்பு நம்மளுதான் அப்படி இருந்துச்சுன்னா மக்களே வந்து வந்துருவாங்களே. நான் இந்தியாவுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லட்டுமே. இல்லை ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க. சவுத் சூடான் நார்த் சூடான் பிரிச்ச மாதிரி வந்து சூடான் 2ஆ பிரிச்சிங்களா, வாக்கெடுப்பு நடத்தின்னு பிரிச்சிங்க. ஒப்பந்தமே தானே. வாக்கெடுப்பு நடத்துங்க. நான் யார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். துப்பாக்கியும் ஆயுதங்களும் தீர்வாகுதுங்க, அது நடந்துட்டே தான் இருக்கும். எந்த போரும் இது வரைக்கும் வந்து முடிவுக்கு வந்ததே கிடையாது. போர் மூலியமா வந்து ஒரு தீர்வு கிடைச்சதானா கிடையாது. எந்த போர்லையுமே அது நீங்க 1945 இருந்து நீங்க 2ஆம் உலக போர் எடுத்துட்டு வந்தா கூட தீர்வு கிடையாது. போர் மூலியமா இந்த தீர்வும் நடந்தே கிடையாது. பேச்சுவார்த்தை மூலியமா தான் தீர்வு. 2 அரசுகளும் வந்து பேசணும். இதுல பேசி 2 அரசுமே வந்து முடிவு பண்ணணும். ஒருவேளை இந்த போர் தொடருது அல்லது காஷ்மீரை நோக்கி ஒரு தாக்குதல் தொடருது அப்படின்னா இது இந்தியாவுடைய பொருளாதாரத்திலேயோ அல்லது இந்தியா மக்களுடைய வாழ்வியலையோ என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படும்? பெரிய பாதிப்பு ஏற்படும். பெரிய பாதிப்பு, பொருளாதாரமாக பெரிய பாதிப்பு ஏற்படும். இந்தியாவுக்கு அங்கிருந்து பொருள் இங்கே வருது இல்லை, பாகிஸ்தான்லேருந்து உள்ள பொருள் வருது இல்லை, வருதா? என்னென்ன பொருட்கள் வருது? அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வருது. பருப்பு முதற்கொண்டு கோதுமை முதற்கொண்டு பாகிஸ்தான்லேருந்து வருது. இங்கேருந்து மாட்டு இறைச்சி வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்கல்ல இந்தியா, பாகிஸ்தானுக்கு போதில்ல. போக்குவரத்து தொடர்பு இருந்துகிட்டே தானே இருக்கு. அப்போ ரெண்டு நாடுக்குமே வந்து வருவாய் இழப்பு தானே. அந்த எல்லையில் வந்து ரெண்டு இடத்துலேயும் வந்து 2000 லாரி கிட்ட வந்து தினமும் நின்றுட்டு தானே இருக்கு. அந்த நாட்டில் வந்து பொருள் வருது, இந்த நாட்டில் வந்து பொருள் போயிட்டு தானே இருக்கு.
மக்களுக்கு விரோதம் கிடையாதுங்க. மக்கள் அந்த இந்திய மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் போயிருப்பாங்க. இந்தியான்னு சொன்னாலும் எந்த யூடியூப் எந்த கடையிலுமே வந்து காசு கூட வாங்க மாட்டானுங்க. இந்தியா மேல அவங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மக்களுக்கு இருக்கு. அரசுகளுக்கு இருக்காங்கிறது வந்து தான் இப்ப கேள்வி. அரசுகள் தான் மோதிக்குது, மக்களுக்கு எந்த விரோதமும் கிடையாது. அப்படி மக்களுக்கு ஒரு விரோதம் இருந்தா அவங்க வந்து இங்க நம்ம எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க ஏன் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர போறாங்க? அவங்க நம்புறாங்கல்ல, இந்த மக்களை நம்புறாங்க. இங்க இருக்க மக்கள் எல்லாமே ஒண்ணு தானேங்க. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு அன்புங்கிறது வந்து தானாலே இயல்பா வரும் தான், கருணை எல்லாமே இருக்குதான். அரசு தான் வந்து இதுல வந்து அவங்களோட சுயலாபத்துக்காக வந்து நான் வீரன் தீரன் சூரன் சொல்லிட்டு இருக்கும்போது அரசு பாதிக்கப்பட போறது கிடையாது. சரிங்க சார். இப்போது காஷ்மீரினுடைய அந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இப்போ இந்தியா வந்து பதிலடி கொடுத்துருக்கதா செய்திகள் வருது. பாகிஸ்தானும் சில எச்சரிக்கைகளை கொடுக்குறாங்க. இது வந்து போராக அடுத்த கட்டத்தை நோக்கி மலருமா, அல்லது போராக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா, அல்லது இதை வந்து எந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும், இந்தியா பொருளாதாரத்தை எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சமைக்கு நன்றி. நன்றி. Taste the Daily.